250, இந்த லொகேஷன்ல ஒரு 350. இது என்னமோ அடிச்சிட்டேன். ட்ரைனிங் பத்தல நம்ம அளவுக்கு இல்ல, டேலண்ட் இல்ல. இனிமே மூஞ்சிலே முடிக்காத போய். நீங்களும் ஓட்டகாசு பிளாக்ஸா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நமக்கு நமக்கு அமால் டுமால். ரொம்ப அழகா ப்ரிப்பேர் பண்றாரு, சாட் பண்ணிருக்காரு. அப்படியே முடிஞ்சுன்னு சொன்னாங்க. சரி ஓகே. இல்ல அந்த பொண்ணை சொல்லிச்சு, அவர் மட்டும் ஜாலியா உட்காந்துட்டு இருக்காரு, என்ன மட்டும் சரிங்க அப்படின்னு சொல்லிச்சு. அவன் ஜாலியெல்லாம் உட்காரலாமா, டயலாக் ப்ரிப்பேர் பண்றான். நீ வேணா போய் டவுட் வந்தா பாருங்க. நோண்டிட்டு இருந்தது இந்த போன். பாருங்க ஒரே ஃபோன். நோண்டிட்டு இருந்தது இந்த போன். குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்குது. பின்னாடி ஒரு போன் இருக்கு. பாருங்க ஒரு பாதி டைம் எடுக்கலாம்னு நாங்க பொண்ணுரா கன்ஃபார்மா? பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. எந்த அளவுக்கு நம்ம எஃபோர்ட் போறோமோ அந்த அளவுக்கு அது நல்லா இருக்கும். என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான் பீலிங்கி, போடா. ரெடி தம்பி, கொஞ்சம் லெஃப்ட் ரோலிங். அம்மா கோவமா இருமா. ஆக்ஷன். போடா. டே வா, திரும்ப பையன்கிட்ட. அப்படியே நிக்கலாம். திரும்ப நீ நடிகண்டா. ரெடி ரோலிங். ஏத்தாண்டா நீ அப்பான்னு சொல்லிட்டு இருக்க. ரெடி ரோலிங். ஆக்ஷன். இத தானே நீ அப்ப இருந்து சொல்லிட்டு இருக்க. அப்படியே அந்த பொண்ணை பாரு. கைஸ் முடியல கைஸ், கால்லாம் ரொம்ப வலிக்குது. ஓ மை காட், நின்று முடியல. பிளாக் எடுக்க சொன்னாங்க. கால் வர பயங்கரமாக வலிக்குது கைஸ். பார்த்தீங்கன்னா இன்னும் ஷார்ட் போய்கிட்டு தான் இருக்கு, போய்கிட்டே இருக்கு. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. ஏய் இவங்கிட்டே புட்டஸ் வாங்கிக்கோ. இவன் எடுத்துக்க தனியா. யாரா நீ? vlog-ஆ? அவன் பாரு வீடியோஸ் தான் எடுத்துக்கறா, vlog எடுக்கல. vlog-னா இல்ல புரியல. தப்பா சொல்லாதீங்க. ஓ ரெடி அபி ரெடி ரோல் ஆக்ஷன். இல்ல நந்தினி தானே? இல்லங்க. கட் கட். நான் ரைட்லயே போவாங்க, லெஃப்ட்லயே போவாங்க. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. நல்லதா போட்டுக்கலாம்டா. இல்ல வேணாம், ரொம்ப ஹர்னியக்காவோட கொஞ்சம் ஹைட்டு தான். உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. எனக்கு கஷ்டம் தான் போயிடுச்சு. அப்பா அந்த ரியாக்ஷன்ஸ்ல உங்க பேர் நந்தினி, அந்த ஜக்காவர்லாம் வேண்டாம். உங்க பேர் நந்தினி தானே? நீங்கள் அப்படியே எல்லாம் தலையாடுங்க. அப்படி இல்லை அப்புறம் இல்லைங்க சேர்க்காது. இல்லை உங்கள் பேர் என்ன நீங்களே சொல்லலாம். அப்படி சொல்லு. ஹலோ ஹலோ, முதல்ல நீங்கள் யார்? உங்களுக்கு எதுக்கு என் பேரை சொல்லணும்? ரொம்ப ஜூம் பண்ணாரா? மூணு இதாக பிரித்து சொல்லணும். ஹலோங்கிறது தனியாக வரணும். முதல்ல நீங்கள் யார், அது ஒன்று. ஓகே, 3 விதமாக லீவு நல்லா என்ன பண்ணுவீங்க? குளிக்க போயிருவீங்களா? ஓட்டகாசு சேனல் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? என்னென்ன வீடியோலாம் பார்த்துருக்கீங்க? போட்டோவா? வீடியோ போட்டிருக்காங்கடா. என்னென்ன வீடியோவில் வந்துருக்கு? ஏதாவது ஒன்று சொல்லுங்க. யாராவது நடிச்சது? பேசாம போறியா? வாய்க்குள்ள கத்தி அப்படி சுத்தவா? அந்த அக்கா இந்த இதுதான்டா ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கிறாங்க இந்த சேனல்ல. ஏய் இப்ப நடிக்கிறாங்க. சரி பாத்துருக்கேன்னு
என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. ஓட்டைகாசு சேனல் என்ன சார் சொன்னீங்க? பார்த்துருக்கியா இல்லையா? பாத்துருக்கேன். யார் யார் நடிச்சிருக்காங்க? நீங்க நானா? என்ன பண்ணி பார்த்தேன்? நடிச்சிருக்காங்களே. யாரு? அண்ணனாவா? பேர் என்ன? நடிச்சது பேர் என்ன? தெரியலையே. ஏடா பாக்குறேன்றீங்க தெரியலன்றீங்க, சும்மா உதார் விடுறீங்க தான் நான் பார்த்தேன். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஆக்ஷன். புரியல புரியுது யாரு என்ன ஜஸ்ட் 2 மினிட்ஸ். ஆக்ஷன். எது அண்ணே சுமார் ஒரு காலைல ஒரு 11 மணி அளவில் ஷூட்டை ஸ்டார்ட் பண்ணிங்க. இப்போ வந்து மணி வந்துட்டு ஒரு 4 மணி ஆச்சு, 3:30 மணி ஆச்சு. ஏதாவது என்ன சீனு முடிஞ்சுதா? இல்ல நான் முடிச்சிட்டேன், அண்ணா தான் முடிக்கல. என்ன சொன்ன நீ? இல்ல நான் முடிச்சிட்டேன், அண்ணா தான் முடிக்கல. எந்த முடிச்சது லேட் பண்ணாரு சஞ்சய்? நீ லேட் பண்ணிடா. vlogல ப்ரூஃப் இருக்கு உங்களுக்கு. யாரு மிஸ்டேக் பண்ணான்னு கமெண்ட் பண்ணுங்க. யார் எத்தனை டேக் பண்ணாங்க அதில் உட்காந்து கவுண்ட் பண்ணுங்க, தெரியும் உங்களுக்கு. அப்ப நான் தான் அதிக டேக் போயிருப்பேன். போனாங்கன்றது ஏன்னா அது வந்து ஏன் மிஸ்டேக் கிடையாது, பண்ணாங்க நம்ம தான் மிஸ்டேக். சுத்தி எக்கிட்ட வரீங்க. எத்தனை டேக் போனாங்கன்றது முக்கியம் இல்ல, கடைசியா கரெக்டா பண்ணி முடிச்சு மாத்த முக்கியம். ஓ நீ அப்படி வரியா? சொல்லுங்க சொல்லுங்க டக்குன்னு சொல்லுங்க. அதாவது இந்த டைம் யார் மிஸ்டேக் பண்ணாங்கன்னா நம்ம ஹீரோயின் தான் மிஸ்டேக் பண்ணிக்கிறாங்க. ஆமா ஒத்துக்க மாட்டேங்க. ஓகே ரெடி காய்ஸ், டைம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு 4 மணி. இப்போ தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு சீனு கம்ப்ளீட் ஆகியிருக்கு. நான் 1/2 மணி நேரத்துலேயே முடிச்சிட்டேன் கைஸ். ஆமாம், எந்த சம்மந்தமும் கிடையாது. பாருங்க இதனாலும் டேரக்டர் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்களேன். ஃபோட்டோ ஷூட் அலப்பறைகள் போட்டிருக்காங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றும் நைட் சீன் தான், அது ப்ராப்ளம் இல்லை, அதை முடிச்சிருவோம். 2 டே சீன் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல, எல்லாம் கடவுளுக்கு தான். நம்ம யாரை வச்சு பண்ண போறோம் தெரியுமா? யாரு? கோகுல். என்ன தேடுறாங்க? கோகுலா? சரி சரி. நண்பர் வராரு, மீண்டும் என்ட்ரி கொடுக்குறாரு. ஆமாம், மீண்டும் எங்களோட காம்போவில் வந்து அதை பார்ப்பீங்க. அப்படி பார்க்காதவங்க லிங்க் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க டிஸ்கிரிப்ஷனில், அதை டச் பண்ணி பாருங்க. கைஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நைட் ஷூட் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. வந்து இப்போ வந்து கோகுல் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஹீரோவையோ வந்துட்டு இன்னைக்கு ஃபயராக வந்துட்டு ஆக்டிங் பண்ண வந்திருக்காரு பாருங்க. பிரெயின் சொல்லுவது. எங்கவர் பாத்தியா இல்லையா? சூப்பர் பா. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டே 2. இன்னைக்கு வந்துட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஷாப் பேர் வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, பிரெட் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்துட்டு நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி டே 2. எல்லோரும் பாருங்கள் எப்படி இன்றைக்கி விளாக்ஸ் எப்படி போகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் எல்லாம் வந்துட்டு ப்ராக்டிஸ் வந்துட்டு ப்ரிப்ரேஷன் ஆகிட்டுருக்கு. எல்லாம் பாருங்கள். எங்கே பாருங்க கேமராமேன் என்ன பண்ணிட்டு இருக்காரு பார்த்தீங்களா? டீ குடிச்சிட்டு இருக்கிறாரு. இவங்க டைலாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டில் எடுக்கிறோம். சஞ்சய் சொல்லுங்கள். டே 2 கெஃபேல ஷூட் கைஸ். அங்கே கூட பரவாயில்ல, ரோட்டில் யாரும் இல்லை.
அப்பப்போ அப்படியே கிராஸிங்கே பார்த்துட்டு போயிடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு ஆள் இருக்காங்க, ரைட் சைடில் ஆள் இருக்காங்க, எல்லாம் நம்ம தான் குறுகுறுன்னு பார்க்குறாங்க. ஷையாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, நடிச்சு தான் ஆகணும், வேறு வழியே நடிக்கணும். வேறு டயர்டாக இருக்குது, தூக்கம் வேறு இல்லை. நேற்று காலகதால சரியான இது 8 மணிக்கே வர சொல்லிட்டாங்க. ஆனால் டைம் பார்த்தீங்கன்னா 9:45 ஆயிடுச்சு. 9:40 சொல்லியிருந்தாங்கன்னா நல்லா தூங்கிட்டே வந்திருப்பேன், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கும். சரி ஓகே, டாக் ஹேப்பன்ஸ், ப்ராப்ளம் இல்லை. இன்னொரு டைலாக்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் ப்ரிப்பேரே பண்ணல, இதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நடிக்கணும். அப்புறம் கஷ்டமான வாழ்க்கை பாருங்க கைஸ், எங்கள் வாழ்க்கை. பாருங்க கைஸ், நான் ஒரு ஃப்ரேமில் சின்னதாக சும்மா உக்காந்துட்டு இருக்கிறேங்கிறேன். இவர் விடமாட்டுறாரு கைஸ். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் பேப்பர் வச்சு மறைச்சிக்கிட்டுறேன் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு. அப்போ ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு இப்போ வந்துட்டு நீ என் வந்துட்டு தடுக்கிற. இப்போ வந்துட்டு ஒரு ஓரத்தில் பாதி ஃப்ரேமை தள்ளி துளியூன்னு தெரியுது. 2 டேக் ஆயிடுச்சு. நீ கம்முன்னு தான் பிரச்சனை இல்லை, பேப்பர் வச்சு ஒளியிரு. இல்லை, நான் என்ன பண்ணேன்னா உட்காந்துருந்தேன். இவங்க வந்துருந்தீங்களா ஃப்ரேமில் ஒரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பேப்பர் எடுத்து எப்படி வச்சுருக்கீங்க, நீ கவர் ஆகிற ஒளியது அப்படியே தெரியுது. வச்சுக்கிட்டேன்னா நீங்கள் வந்து கண்டுக்கலையே, நீ கண்டுக்கலையா பார்த்து வந்துருப்பீங்களா, கண்டுக்கலையா, சரி நம்ம வந்து ஃப்ரேமில் தெரிய மாட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடிக்கடி பேப்பரை வச்சு ஆடிக்கிட்டு எதுவும் பண்ணாமல் இருந்தவே கரெக்டாக போகுது. ஏதோ ஒன்று பண்ணுறேன்னு சொல்லிட்டு எதுவும் பண்ணுறது கைஸ். ப்ரிப்பேர் பயங்கரமாக போயிட்டுருக்கு. டேக்கும் பயங்கரமாக போயிட்டுருக்கு. பாருங்க எப்படி போகுது பாருங்க. நான் சும்மா தான் கைஸ் பண்ணிட்டுருக்கேன். விளாக் எடுக்க சொன்னாங்க, என்னையா பேசவே தெரிய மாட்டேங்குது. எப்படி விளாக் எடுக்க? நம்ம இதே வந்து நம்ம சாரா வந்துச்சுன்னா பிச்சு உதருங்க. என்ன இது பேசிக்கிட்டே இருக்கும், நமக்கு தான் வரவே மாட்டேங்குது. ஸோ சேட். காலைல தளபதிக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணிட்டீங்களா? சரி சரி. அதான் மறந்துட்டீங்களோ கேட்டேன். நான் 12:30 மணிக்கு பண்ணேன். சரி சொல்லு. பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் வாரிசு. நீங்க தளபதிக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணிட்டீங்களா? சேட் பண்ணிட்டீங்க இல்ல புரியல கைஸ். என்னையும் ஓரஜனையா ரெஸ்டாரண்ட் விட்டு துரத்தி விட்டேன் கைஸ். எங்களை விளாக் எடுக்க சொல்லி கூப்பிட்டு வந்துட்டு இப்போ வந்து அங்கே ஆளுங்க நிறையா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கஸ்டமர்ஸ் நிறையா வந்திருக்காங்கன்னு டேரக்டர் நான் எங்கள் 2 பேர்த்தையும் வெளியே தள்ளிட்டாரு கைஸ். ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். ஆமாம், அங்கே பாருங்க, அவங்க மட்டும் இருக்காங்க. நிறைய கஸ்டமர்ஸ் இருக்கனால ஆக்சுவலாக இந்த சீன் அவ்வளோதான் முடிகிற கட்டத்தில் இருக்குது. ஆனாலும் வந்துட்டு இப்போது எப்படி முடிக்க போகிறாங்கன்றது தான் தெரியல. நிறையா கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது. நானும் காலேஜ் பார்த்தா எதுவும் யாருமே வரல. அப்புறம் பார்த்தா இங்கே இப்போ நிறைய பேர் வந்துட்டாங்க. சூப்பராக இருக்கும் போல் ரெஸ்டாரண்ட்டு. நீங்கள் வேணால் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆம்பியன்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது கைஸ். நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே, நம்ம இன்னொரு சீனும் இருக்குது. ஸோ நம்ம அங்கேயும் வந்து கன்டினியூ பண்ணலாம் வாங்க கைஸ். டைம் பார்த்தீங்கன்னா மணி வந்து 12:45. இப்போ பாருங்கள், ரொம்ப நேரமாக போய்கிட்டே இருக்குது கைஸ். காற்று வேறு பிச்சு பயங்கரமாக டஸ்ட் அடிக்குது கைஸ். முடியல. இவர் வேறு காற்றுல வந்து நிற்க வச்சிட்ருக்கிறாரு நம்ம டேரக்டரு. சொல்லுங்கண்ணா, காற்று வேறு அடிக்குது. உங்களுக்கே தெரியும், ஓட்டக்காசு ஹீரோஸ்லாம் வந்துட்டு இந்த மாதிரி வெயிலில் காற்றுல அப்படிலாம் நிற்க வச்சா டஸ்ட்டு செட் ஆகாது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நான் எங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கேண்ணா. நாங்களும் தாங்க மாட்டோண்ணா. காற்று வேற இந்த அடிக்குது. ஆமாம் பாவம், அந்த பொண்ணுலாம் எப்படி கண்ணு முடிச்சு பார்க்குதுன்னே தெரில. காத்து மக்களே, இந்த மாதிரி காத்து நாங்கள் எப்படி தான் காத்து. நீங்க கேட்குறீங்க ஓட்டகாசு சேனல்ல ஏன் வீடியோ வர மாட்டேங்குது அப்படின்னு. பாருங்க, இப்படிலாம் காத்தடிச்சா நாங்கள் எப்படி ஷூட் எடுக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். காத்தடிக்கிறதுனால தான் நாங்கள் 2 மாசமா ஷூட் எடுக்கல. அவ்வளோதான். இதற்கு இது பதில் இல்லையே. முடிய போகுது, அவ்வளோதான்.
அதான் கைஸ் முடிஞ்சு. தெரியும் பார்த்துட்டு போகுது. ஓகே காய்ஸ், முடிஞ்சது. பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக ஏலியன் மாதிரி ஆக்கிட்டாரு ஓட்டகாசி டேரக்டர். வெற்றிகரமாக அடுத்த சாப்பிட்டு முடிச்சிட்டோம். உங்களுக்காக வந்துரும். வந்து அடுத்த எடிட்டிங் ப்ராசஸ்லாம் இருக்குது, அது மியூசிக்லாம் போட்டு வேறு என்ன பண்ணி பக்காவாக பண்ணிடலாம் விடுங்க. பண்ணி பிடிச்சதில் ரிலீஸ் பண்ணலாம். ரொம்ப சீக்கிரமா ரிலீஸ் பண்ணிடுவோம் கைஸ், ரொம்ப சீக்கிரமா. கண்டிப்பாக அந்த படம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. எஸ், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா. ஓட்டகாசி vlog சேனலையும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கைஸ். பாய். ஓகே, பாய்.